பதவியும் பவிசும் வந்த பிறகு தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை கூட கைவிட துணிந்த இந்த காலத்தில் உடன் பிறந்த சகோதரிக்காக தம்பிமார்கள் ஒன்று சேர்ந்து நினைவேந்தல் நிகழ்வை நிகழ்த்திய சம்பவம் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டம் கீழக்கல்கண்டார்கோட்டை கிராமத்தில் வாழ்ந்து மறைந்த திராவிட இயக்க பற்றாளர் மா திருமலை லோகம்பாள் தம்பதியினரின் மூத்த மகளாக பிறந்தவர் சண்பகவள்ளி என்கிற செண்பகவள்ளி. திராவிடர் கழகத்தின் செயல் வீரர் வேலு என்பவரை 1955 ஆண்டில் தாலி மறுத்து சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டவர். 87ஆம் வயதில் கடந்த ஜூன் 4 அன்று உடல் நலக்குறைவால் காலமானார். குடும்பத்தில் மூத்த மகளாக பிறந்து தமக்கையராக மட்டுமல்லாது தாயாகவும் இருந்து தங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய அக்கா செண்பகவள்ளியின் நினைவை போற்றும் விதமாக நினைவேந்தல் நிகழ்வை நடத்தினார்கள் அவரது உடன் பிறந்த சகோதரர்கள். ஜூன் 29 அன்று திருச்சி அருண் விடுதி மேக்சி அரங்கில் அரங்கம் கொள்ளாத நிகழ்வாக நடந்தேறியது. தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்காக ஒரு நாளும் கவலை கொண்டதில்லை செண்பகவள்ளி. தனக்கு அடுத்து பிறந்த 6 தம்பியர்கள் ஒரு தங்கையையும் தமது பிள்ளையாகவே பாவித்தவர். புள்ள பெக்க வக்கில்லாமல் மலடியா இருக்க உனக்கு வெக்கமா இல்லையா என குழாயடி சண்டையில் அண்டை வீட்டு பெண்களின் கேலி பேச்சுக்கு ஆளான போதும் பெரியாருக்கு பிள்ளை இல்லை, பெரியார் எதில் குறைஞ்சி போயிட்டாரு, பேரறிஞர் அண்ணாவுக்கு குழந்தை இல்லை, அண்ணா என்ன குறைஞ்சி போயிட்டாரு, அவ்வளவு ஏன் கோடிக்கணக்காக பணம் வச்சிருக்கிற எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்லை, அவர் எதுல குறைஞ்சி போயிட்டாரு, எனக்கு பிள்ளை இல்லதான், நான் எதுல குறைஞ்சி போயிட்டேன்னு துணிச்சலோடு எதிர்வினையாற்றிய திராவிட இயக்க சிந்தனையாளர் அக்கா செண்பகவள்ளி. 1980 திராவிடர் கழக திருச்சி நகர துணைத் தலைவராக அக்கா செண்பகவள்ளியின் கணவர் வேலு பொறுப்பில் இருந்த சமயம் திராவிடர் கழகத்தின் சார்பில் இளைஞர்கள் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. வாடகைக்கு 50 சைக்கிள்களை எடுத்து கொடுத்திருக்கிறார் வேலு. புத்தூர் அக்ரஹாரம் அருகில் மூண்ட கலவரத்தில் வாடகைக்கு எடுத்து சென்ற சைக்கிள்கள் வழக்கில் சிக்கி போலீஸ் வசம் போனது. வழக்கு முடிந்துதான் சைக்கிளை திருப்பி தருவோம் என போலீஸ் மறுத்துவிட்டது. சைக்கிள் கடைக்காரர் கொடுத்த நெருக்கடி தாழாமல் தமது வீட்டை அப்போதைய காலத்திலேயே 20,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்து 50 சைக்கிள்களுக்குமான தொகையை செலுத்தி இருக்கிறார் வேலு. பின்னாளில் அந்த வீடும் ஏலத்திற்கு வர தம்பி நெடுஞ்செழியன் தன் சம்பாத்தியத்தில் அந்த வீட்டை திருப்பி தந்து அக்காவை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார். 2 வயது முதலாகவே தம்பி நெடுஞ்செழியனை தன் சொந்த பிள்ளையாகவே பாவித்து வளர்ந்தவர் செண்பகவள்ளி. பட்டங்கள் பல பெற்று பேராசிரியராக பணி உயர்ந்து சமூகத்தில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தில் அமர வைத்து அழகு பார்த்தவர். அவரது உச்சங்கள் பலவற்றை நேரில் கண்ணுற்று மனம் மகிழ்ந்தவர். கீழக்கல்கண்டார்கோட்டையில் வாழ்ந்த திராவிட சிந்தனையாளர் திருமலை குடும்பம் என்ற நன்மதிப்புக்கு எந்த வகையிலும் பங்கம் வராத வகையில் தந்தையின் வழி நடந்து தன்னை போலவே தம்பிமார்கள் 6 பேருக்கும் தாலி மறுப்பு திருமணங்களை நடத்தி காட்டியவர். அண்ணாவின் மறைவுக்கும் தந்தை பெரியாரின் மறைவுக்கும் குடும்பமாக சென்று இறுதி நிகழ்வில் பங்கேற்றார் என்பதும் திராவிடர் கழக திமுக மாநாட்டிற்கு கட்டிச்சோறு கட்டிக்கொண்டு தம்பிமார்களோடு பயணப்பட்டவர் என்பதெல்லாம் அக்கா செண்பகவள்ளியின் கொள்கை பற்றை பறைசாற்றுகின்றன. கலவரத்தில் சிக்கிய சைக்கிள்களுக்காக வீட்டை அடமானம் வைக்கும் கணவர் வேலுவின் முடிவுக்கு மறுப்பேதும் தெரிவிக்காமல் உடன்பட்டார் என்பது ஒரு விஷயம். அதே வீடு ஏலத்திற்கு வந்து எந்த தம்பியின் முயற்சியால் அந்த வீட்டை திருப்பினாரோ அதே தம்பிக்காக ஆசையாய் திருப்பிய வீட்டை விற்று அதே தம்பியின் திருமணத்தை நடத்தி பார்த்து அகம் மகிழ்ந்தவர் அக்கா செண்பகவள்ளி என்பதை அறியும் போது மெய் சிலிர்க்கிறது.
2 வயது முதலாகவே செண்பகவல்லியின் அக்காவின் அரவணைப்பில் வளர்ந்தவர். தம்பி என்ற உறவு மறைந்து செண்பகவல்லியின் மகனாகவே அறியப்பட்டவர். அக்காவின் கடைசி தம்பி வேறு யாருமல்ல, மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியின் தமிழ்துறை விரிவுரையாளராக பணியில் சேர்ந்து நிறைவாக திருச்சி தூய வளனார் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவை செய்த பேராசிரியர் நெடுஞ்செழியன் தான் அந்த கடைசி தம்பி. தம்பிகள் 6 பேரில் 2 பேராசிரியர்கள், ஒருவர் பொறியாளர், மற்றொருவர் தணிக்கையாளர், ரயில் நிலைய கண்காணிப்பாளர், படைக்கல தொழிற்சாலை அதிகாரி என தம்பிகள் அனைவருக்குமே உயர்கல்விக்கான வாய்ப்பை வழங்கி சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் நல்ல நிலைக்கு உயர்த்தி மனம் மகிழ்ந்தவர் அக்கா செண்பகவல்லி. பேராசிரியர் பணி ஓய்வுக்கு பிறகும் அங்குசம் இதழின் பொறுப்பாசிரியராக சமூக பணி தொடரும் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அக்காவின் நினைவலைகள் என்ற சிறு நூலை தொகுத்தளித்திருக்கிறார். அக்கா தம்பி என்ற குடும்ப ரீதியான உறவை மையப்படுத்தியதோடு அல்லாமல் அதன் வழியே திராவிட இயக்கம் சார்ந்து தம் குடும்பமும் தமக்கையும் வாழ்ந்த மகிழ்வான தருணங்கள் ஒவ்வொன்றையும் திரைப்பட காட்சிகளைப் போலவே நம் கண்முன் கொண்டு நிறுத்திவிடுகிறது அந்த சிறு நூல். அக்கா என்பது எல்லோருக்கும் அது ஒரு ஒற்றை சொல். எங்களுக்கு அக்கா என்பது தாய், தந்தை, மூத்த தமக்கை, தோழி, எங்களை காத்த காவல் அரண் என்னும் பன்முகம் கொண்ட சொல் என்கிறது நூலின் இறுதியில் இடம்பெற்றிருக்கும் ஓர் நெகிழ்வான வாக்கியம் ஒன்று. பேராசிரியர் நெடுஞ்செழியன் தொகுத்த அக்காவின் நினைவலைகள் நூலை வெளியிட்டும் மறைந்த செண்பகவல்லி அவர்களின் உருவப்படத்தை திறந்து வைத்தும் நினைவேந்தல் உரை நிகழ்த்தினார் திராவிட இயக்க சிந்தனையாளர் புலவர் கா. முருகேசன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வே. அடைக்கலம், ஜெயபால், டிடிசி சேரன், மணவை தமிழ் மாணிக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் மனோகரன், கல்வியாளர் ராஜலிங்கம், பேராசிரியர் ஆனிரை செல்வன் உள்ளிட்டு 100க்கும் அதிகமான திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், பற்றாளர்கள் பங்கேற்புடன் நினைவேந்தல் நிகழ்வு நிகழ்ந்தேறியது. அக்காவுக்கு மிகவும் பிடித்தமான அவரது கைப்பக்குவத்தில் செய்து வழங்கியதாற் போலவே மட்டன் சுக்காவும் மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவியுடன் அமைந்த மதிய விருந்து பங்கேற்பாளரின் வயிற்றை மாத்திரமல்ல மனதையும் இட்டு நிரப்பியது. திராவிட இயக்க செயல் வீரர் திருமலை குடும்பம் என்பதுதான் இவர்களது ஒற்றை அடையாளம். அன்று முதல் இன்று வரையில் அனைவரும் புரோகிதர் பங்கு பெறாத தாலி மறுப்பு திருமணங்களைத்தான் நடத்தி வருகிறார்கள். 3ஆம் தலைமுறையைச் சேர்ந்த பேத்தி ஒருவரின் பெயர் தமிழ்நாடு. திராவிட மாடல் என்ற சொல்லின் அர்த்தம் புரியாமல், அதன் சமூக உள்ளடக்கம் உணராமல் அரைவேக்காடுகள் பலரும் எள்ளி நகையாடி வரும் இந்த சூழலில் திருமலை குடும்பத்தின் பின்னணியும் அக்கா செண்பகவல்லியின் நினைவலைகளும் நம் கவனத்தை பெறுகின்றன.